நம்மளை யார் பாராட்டு? நம்ம அப்போ முதலமைச்சரும் இல்லை, அமைச்சரும் இல்லை, ஒன்றும் இல்லை. நம்மளை யார் பாராட்டுவா? நம்ம இல்லை ஏதாவது குவார்ட்டருக்கு மேலே 10 ரூபா போட்டு விற்று ஏதாவது கமிஷன் வாங்கி ஜெயிலுக்கு போயிட்டு வந்தாலும் ஏதாவது பட்டாசு வெடித்து பாராட்டுறதுக்கு வாய்ப்பு ஒன்றும் இல்லை. அப்போ என்ன பண்ணுறாங்க, நாங்களே சோறுட்டி அடித்து நாங்களே ஒட்டி OMCயில் என்னோட பயிற்சி எடுக்க எங்கள் அண்ணங்க பேர் வேணாம், அது வீணான சிக்கல். அவங்க பேரில் இப்போ சொல்ல வேணாம். அவங்க தம்பி ஒரு படம் எடுத்துக்க அவனுக்கு ஒரு பாராட்டு விழா வைப்போம்னு சொல்லிட்டு அப்போ அவங்களாம் நடத்துனாங்க. அன்னைக்கு எனக்கு 2 அண்ணங்க 3 அண்ணங்க இருந்தாங்க. இன்னைக்கு என் தம்பிக்கு நான் ஒரு அண்ணன் இருக்கேன், பாராட்டுறேன், அவ்வளவுதான். அந்த அண்ணங்க பணத்துல வலிமையா இருந்தாங்க, இந்த அண்ணன் மனத்துல வலிமையா இருக்கேன், பாராட்டுறேன், அவ்வளவுதான். வேற நம்மளால முடிஞ்ச என்ன பாராட்டு. அதனால அம்பேத்கருடைய கோட்பாடை ஏன் நம்ம அம்பேத்கரை ஒரு சாதிய குறியீடா சொல்றதை நம்ம ஏற்கல? எங்க தாத்தா முத்துராமலிங்கத்தை ஒரு சாதிய குறியீடா சொல்றதை ஏன் நம்ம எதிர்த்து மறுக்கிறோம்? அது காரணம் இருக்கு. இதே ஐயா வைத்தியநாத ஐயர் தெரியும், வரலாறு தெரிஞ்சவங்களுக்கு, கோயிலுக்குள்ள நுழைய போராட்டத்தில் பல சாதிகள், ஒடுக்கப்பட்ட தமிழ் சாதிகள் உள்நுழை கோயிலுக்குள்ள போகக்கூடாதுங்கும் போது நீங்க சொல்ற ஐயர் வைத்தியநாத ஐயர் எழுதி கூட்டிட்டு போறாரு, உள்ள நுழை கோயில் நுழைய போராட்டத்தை நடத்துறாரு. எல்லா பயிலும் இருக்கிறான், ஒரு பயம் ஆதரிக்கல. ஒரே ஒருத்தன் தமிழ்நாட்டில், ஒரே ஒருத்தன், ஐயரே நீங்க கூட்டிட்டு போங்க, நான் உங்க கூட வர, எவன் எதிர்க்கிறான்னு பாக்குறேன்னு சொன்ன ஒரே ஆள் நம் தாத்தா தெய்வ திருமகன் முத்துராமலிங்கத்தவர் தான். எவ்வளவு இதா இருந்தா சொல்லி பாருங்க. சாதிய எண்ணம் கொண்டவன் அரசியலுக்கு வந்தால் நாடு நாசமாகி விடுங்கிற. சாதிய சிந்தனை கொண்டவன் இறைவனை வழிபடவே அருகதையற்றவன். உண்கிரகை உயர்ந்தது, உழைக்கிறகை தாழ்ந்தது என்கிற எண்ணம் எவருக்கும் வரக்கூடாது. இறைவனுக்கு முன்பு இருகரமும் இணைத்துத்தான் வணங்குகிறோம், அப்படி எல்லாரும் சமம் என்கிற எண்ணம் எல்லாருக்கும் வரணுங்கிறார். இவர் தான் இன்னைக்கு சாதிய குறியீடு அணிகிறார். ஆனா இன்னைக்கு செயலிருந்து வரும்போது எத்தனை ஆயிரம் பட்டாசுகள், எவ்வளவு மாலைகள், எவ்வளவு வெடிப்புகள். இங்க செக்கிழுத்தவன் தியாகி இல்லை, தூக்குல தொங்கினவன் தியாகி இல்லை. எனக்கெல்லாம் அவங்கெல்லாம் இப்ப என் பாட்டையெல்லாம் கண்ணில் பட்டா நானே அடிச்சு கொண்டு வருவேன். உன்னை யாரு உன்னை இதுல இந்த நிலைமைக்கு எங்களை தள்ளிவிடவா நீ போராடி சுதந்திரம் பெற்று கொடுத்தா? நீ தூக்குல தொங்குன எதுக்குது இவ்வளவு? இந்த ஜனநாயகம், இந்த விடுதலைக்கா நாங்க இவ்வளவு பாடுபட்டீங்க? நீங்க எப்படி இருக்கு பாருங்க. பாரதி இவ்வளவு பாடினான், பாரதி எல்லாத்தையும் நேச்சு பாடினான். பாரதி சிட்டுக்குருவிக்கு அரிசி எடுத்து போட்டுவிட்டான், சமைக்க செல்லமா வச்சிருந்தத காக்கைக்கும் சிட்டுக்குருவிக்கும் போட்டான், பைத்துக்கிறப்ப. உலகத்துல நீங்க பிற உலகத்துல பாரதி வீட்டுக்கு போயிருக்கடா? உலகத்துல பாரதி எல்லா வீட்லையும் போடா. நம்ம தாத்தா வீட்டுல தாத்தா உட்காந்துருப்பார், பாட்டி இப்படி நிக்கும்டா இந்த கட்டையை பிடிச்சுக்கிட்டு. பாரதி வீட்டுக்கு போடா, செல்லமா உட்காந்துருக்கும்டா, பாரதி நிப்பான்டா. அதான்டா பாரதி. போய் பாடுறா, எட்டாயிரத்துல இன்னும் செல்லமா உட்காந்துருக்கோம், அண்ணன் செல்லமா உட்காந்துருக்கும்னே, இவன் நிப்பான். எல்லா பயிலும் இருக்கு, எல்லா பயிலும். தேவாலயத்துக்கு போனாலும், பள்ளிவாசலுக்கு போனாலும், கோயிலுக்கு போனாலும், கடவுளே எனக்கு கைகாலுக்கு நல்ல சுகத்து கொடு, நல்ல புத்திய கொடு, நல்ல புத்திய கொடு, நல்ல புத்திய கொடு. எல்லாம் ஒருத்தன் போறேன், சொல்லடி சிவசக்தி, என்னை சுடர்மிகும் அறிவுடன் ஏன் படைத்தாய்? எதுக்கு எனக்கு இவ்வளவு அறிவை கொடுத்த? பூரா பையில முட்டா பையில படிச்சு என்னை மட்டும் அறிவாளியா படைச்சு விட்டா, எனக்கு பெரிய பிரச்சனையா இருக்குன்றான். உலகத்திலே ஒரே ஒருத்தன் தான்டா எனக்கு எதற்காக இவ்வளவு அறிவை கொடுத்தான்னு கேட்ட, உலகத்திலே ஒருத்தன் தான். நீங்க பாத்தீங்கன்னா இவன் யாரா அப்படின்னு தோணும். அவன் தான். அது நம்ம ஊர்ல இருந்து அவன் மண்டகரம் முடிச்சவங்க, நம்ம ஊர்ல சொல்லுவான் அவன் ஒரு மண்டகரம் முடிச்சவன். அவன் அந்த அந்த பாரதியவே பட்டினி போட்டுருச்சான் அந்த ஊரு. தனி ஒரு உணவு, தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை என்றில் ஜெகத்தினை அழித்துருவோம்ட்டான். அவனே பட்டினி போட்டான் இந்த நாடு, இந்த பாரதம். கடைசி என்ன தெரியுமா? அவன் செத்து போயிட்டான். கவி பேர் நம்ம ஆள் எழுதுறாரு, ஐயா வைரமுத்து. பாரதி, உன் உடலில் மொய்த்த ஈக்களின் எண்ணிக்கை கூட ஆட்கள் இல்லையாமே. இறுதி சடங்குல 8 பேர் இருக்காண்டா. பாரதி எங்க அடக்கம் பண்ணிருக்கான் இவன் தெரியாது, ஒன்னும் ஒருத்தனுக்கும் தெரியாது. ஆனா இந்த தேச விடுதலைக்கு பல ஆண்டு காலங்கள் ஜெயில இருந்து, டேய் 16 ஆண்டு ஜெயில இருந்த நேருவே கடற்கரையில் புதைக்கப்படலையாடா. டேய் நேருகள்டா 16 ஆண்டு செல்வந்தன் மகன்டா, ரோஜா பூ மாதிரி நிறம் சொல்ல, உண்மையிலே ரோஜா பூ மாதிரி நிறம். 16 ஆண்டுகள் சிறையில் இருந்த நேரு, அவன் கூட கடற்கரையில் புதைக்கப்படலையே. என்ன இரு, கடற்கரை புறம் கல்லறை ஆயிரும், நீ போய் பூ வச்சு கும்பிட்டு
அதுல அண்ணல் அம்பேத்கர் சொல்ற அந்த வழியை பாரு. இவ்வாறு, என்னரும் மக்களே, நீங்கள் இந்த பூமியில் பிறந்து இப்படி சாதியை இழிவு தீண்டாமை கொடுமையை சுமந்து வாழ்றத பார்க்கும்போது என் இதயம் நொறுங்கி ரத்தம் ஒழுகிறது, ரத்தம் வடிகிறது. இதற்கு நீங்கள் தாயின் கருவறையிலேயே கலைந்து போயிருக்க கூடாதாங்கிறான். அது ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களின் அவர்களின் துயருக்காக படப்பட்டதான் நினைக்காத. அப்படியே தமிழ் சமூகம் இன்னைக்கு படுற பாட பார்க்கும்போது, தமிழனா பிறந்து நாட்டை இழந்து வீட்டை இழந்து உறவுகளை இழந்து ஏதிலிகளா ஓடி ஓடி சொல்றாரு நம்ம ஐயா வைரமுத்தவர்கள் சொல்றாங்க பாருங்க. கவிப்பேரரசு என்ன சொல்றாரு? உலகத்துல ஒருத்தன் சொந்தத்தை பிரிவதல்ல, சொத்தை பிரிவதல்ல, இதெல்லாம் பிரிவது சோகம் இல்லடா, தான் பிறந்த தாய் மண்ணை பிரிவதாண்டா சோகம். அப்படிப்பட்ட பிறந்த மண்ணை பிரிந்து போகிற துயரத்தில் இந்த வாழுகிற தமிழ் சமூக மக்களை பார்க்கும்போது அப்படியே அண்ணல் அம்பேத்கர் சொன்னது உனக்கும் பொருந்தும். உலகெங்கும் எங்கெங்கும் மானுட சமூகம் தாழ்த்தி வீழ்த்தப்பட்டு அடிமைப்படுத்தி நிறத்தால் இனத்தால் சாதியால் எந்த வழியிலும் வீழ்த்தப்பட்டு கிடக்கிற மக்களினுடைய அந்த உணர்வோடு அண்ணல் அம்பேத்கரின் கூற்ற பொருத்தினா அப்படியே பொருந்தும். அது இந்த குறிப்பிட்ட சமூகத்துக்கு நீ பொருத்த முடியாது, அப்படி பார்க்க முடியாது. அதுதான் நீ அவரை நீ ஒரு சாதிய தலைவராக கொண்டு நிறுத்திவிட்ட. அப்படியே வச்சா இது என்ன? நீ ஒன்னு நல்லா தெரிஞ்சுக்க, அண்ணல் அம்பேத்கர் வருவதற்கு முன்பே தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு வெள்ளக்காரன் கொடுத்துட்டான், எஸ்சி கொடுத்துட்டான். அவர் யாருக்கு பெற்றுக் கொடுத்தார்? ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு பெற்றுக் கொடுத்தவன் அண்ணல் அம்பேத்கர். அது தெரியாம நம்ம தாழ்த்தப்பட்டவர்களுக்கு தலைவர் தாழ்த்தப்பட்டவர். அவர் ஏன் நீல வண்ணத்தில் இருக்காரு? வானம் எவ்வளவு தூரம் பறந்து விரிந்து அது எங்கெங்கு பரவி இருக்கோ அங்கெல்லாம் அண்ணல் அம்பேத்கர் புகழ் இருக்கும். அதுக்குதான் அவர் நீல வண்ணத்துல உலகம் பூரா பரவி இருக்காரு. அதான் நீ புரிஞ்சுக்கணும், சும்மா போட்டு குழப்பிக்கிற கூடாது. அதனால அம்பேத்கர் சொல்றாரு இல்ல, நீ சமூக மேம்பாடு சமூக முன்னேற்றமா பேசிக்கிட்டு இருக்க. சாதியை ஏற்றதாள்களை வைத்துக் கொண்டு சமூக மேம்பாடு சமூக முன்னேற்றம் பேசுவதெல்லாம் மலக்குழியின் மேலே போடுகிற மல்லிய பந்தலுக்கு ஒப்பானதுங்கிறான். நீ என்னடா சாக்கடை குழியின் மேல சந்தன மலையை வச்சுக்கிட்டு இருக்கிற? நீ என்னடா அது? எப்படா மணக்கம் அது? அப்புறம் என்னடா சமூக முன்னேற்றம் சமூக மேம்பாடு பேசுற? என் ஜாதி முன்னேறத அவன் விரும்பல, அவன் ஜாதி முன்னேறத நான் விரும்பலன்னா எப்படா சமூகம் முன்னேறும்? நாடார் எந்திரிக்கும் போது கோனார் அமைக்கிறார், கோனார் அமைக்கும் போது தேவர் அமைக்கிறார், தேவர் எந்திரிக்கும் போது தேவேந்தர் அமைக்கிறார், பறையர் எந்திரிக்கும் போது படையாச்சி அமைக்கிறார், படையாச்சி எந்திரிக்கும் போது கவுண்டர் கவுண்டர் எந்திரிக்கும் போது இன்னொரு உடையார் அமைக்கிறார். ஒவ்வொருத்தரும் அமைக்கி விடுவாங்க. இவன் எந்திரிக்கும் போது அவன் அமைக்கும் போது இவன் எவன் நிமிருவான்? இந்து எந்திரிச்சா இஸ்லாமியர், இஸ்லாம் எந்திரிச்சா இந்து, ரெண்டு எந்திரிச்சா கிறிஸ்தவர். மாறி மாறி தலைகளை அழுத்தி தாழ்த்து கொண்டிருந்தால் எப்படா மானுட சமூகம் நிமிரும் உயரும்? ஒன்றும் பண்ண முடியாது. எல்லாம் பேசிட்டு வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினுங்கிற வள்ளலார் வாரிசு. இவன் தாழ்த்தப்பட்ட சாதி, என் தெருவுக்குள்ள வரக்கூடாது, இவன் வீழ்த்தப்பட்ட சாதி, என் கோயில்குள்ள, இதெல்லாம் என்னது இது? என்னது இது? அதைத்தான் நந்தன் சாடுது. இன்னைக்கு நேத்து இல்ல, நந்தனுங்கிற பெயரே மிக பொருத்தமானது. அப்ப இது நீண்ட காலமாக தமிழ் சமூகம் தூக்கி வருகிற ஒரு தீண்டாமை இழிவு. அத வருகிற தலைமுறைகளாவது இதிலிருந்து விடுபடணும். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா என்னை கேட்பாங்க, சாதி ஒழித்தல் தான் சமூக விடுதலை, சாதி ஒழித்தால் தான் தமிழ் தேசியம் வரும். அது சரிதான். இங்கே இருக்கிற கோட்பாடு எப்படின்னா சாதி ஒழிப்பு, தன் சாதி தவிர பிற சாதி ஒழிப்பு, இதான் இங்கே இருக்கிற சாதி ஒழிப்பு. என்றைக்கு ஒரு மகனுக்கு ஒரு மனிதனுக்கு சாதி மத உணர்ச்சி சாகுதோ அன்னைக்கு தான் தமிழன் என்கிற தேசிய இன உணர்ச்சி பிறக்கும். நீ சாதியா இருக்கும்போது நான் இந்த நாடார், நான் செட்டியார், நான் கோனார், நான் இவர் தேவர், நான் தேவேந்திரன், நான் முதலியார் பிள்ளை இப்படிங்கிற எண்ணம் இருக்கிற வர உனக்கு தமிழன்கிற இன உணர்ச்சி வராது. இப்ப அதுக்கு சான்று நான் சொல்றேன், நல்லா கேட்டுக்க. ஈழத்துல நம்ம மக்கள் செத்து விழும்போது வன்னியர்ல ஒரு 500 பேர் செத்தான், தேவர்ல ஒரு 10,000 பேர் செத்தான்னு செய்தி வந்தா என்ன தமிழ்நாட்டில் நடந்திருக்குன்னு வரும். ஆனா செய்தி எப்படி வந்துச்சு? தமிழர்கள் செத்தார்கள், யாரோ வேற்றுக்கிரகவாசிகள். பாலச்சந்திரன் 11 வயது சிறுவன் 5 குண்டுகளை வாங்கி என் அன்பு தம்பி செத்து கிடக்கும் போது அவன் படையாச்சி மகனாவோ, கவுண்டர் மகனாவோ, தேவர் மகனாவோ, நாடார் மகனாவோ, கோனார் மகனாவோ அல்ல இந்த மண்ணில் இருக்கிற ஏதாவது ஒரு சாதியை சார்ந்த மகனாக இருந்திருந்தால் என் சாதிக்காரனை எப்படா சிங்கள துடுவான் அப்படின்னு போராட வந்திருப்பான்.
ஆனால் அவன் தமிழ் பிள்ளையாக செத்ததால் தனியா கிடந்தான். ஐயா பெரியார் என்ன சொல்றாரு, சாதி மதமடே சாராயங்கல்லு குடிச்சா போது தெளிஞ்சிடும், ஆனா சாதி மத உணர்ச்சி இருக்க அது செத்து சுடுகாடு போனாலும் போகாது. ஏன்னா புதச்ச இடத்துல ஆறுமுக நாடார், சுப்பிரமணிய தேவர், மாரியப்ப கவுண்டர் எழுதி வைப்பான். அப்ப இந்த செத்து சுடுகாடு போய் புதஞ்சாலும் அந்த சாதி போக மாட்டேங்குது. அதுதான் கொடியது. அவர் என்ன சொல்றாரு, சாதி கொடிதான் மதம் கொடிதான் கேட்கிறாங்க பெரியார்ட்ட. சாதி தான் குடிது. ஏன் சாதி தான் குடிது? மதம் மாறிக்கொள்ள முடியும், சாதி மாறிக்கொள்ள முடியாது. அப்ப எந்த போதை? பெரிய கொடிய போதை இந்த சாதிய போதை. அப்ப அது எப்படி இந்த போதையை ஒழிக்கிறான் ஒரு தலைவன்? எப்படி ஒழிக்கிறான்? நீ பிரிகேடியரா, நீ சாதாரண வீரனா, எவனாவது மாவீரர் துயிலும் இல்லத்துல ஒன்னா வீர விதையப்படு ஒன்னா புதைக்கப்பட்டான். அதை உருவாக்கினான் ஒரு தலைவன். அதனாலதான் அவ்வளவு பெரிய ராணுவங்களை, உலக வல்லாதிக்கத்தை 20 நாடுகளின் துணை கொண்டுதான் இறுதி போரில் விடுதலை புலிகளை வீழ்த்தினோம் என்று சொல்லுகிற அளவிற்கு வெறும் 26,000 வீரர்களை வைத்துக் கொண்டு வீரத்தமிழ் மரபுகள் வைத்து சண்டை செய்ய முடிஞ்சதென்றால் சாதிய உணர்ச்சியை முதல்ல தலைவன் சாகடிச்சான். தமிழ்நாடு அரசு திரைப்படம் தயாரிக்கும் NBC மாதிரி தமிழ்நாடு திரைப்பட வளர்ச்சி கழகம் வச்சு தமிழ்நாடு அரசு தயாரிக்கும். எனக்கு மன வலி இருக்குது. நான் அதிகாரத்தில் இருந்தேன்னா எங்க அப்பா பால்மேந்திராவையும் அப்பா மகேந்திரனை இப்படி சாக விட்டுருக்க மாட்டேன். நான் விளையாட்டு வீரர்கள் எல்லாம் தத்தெடுத்து நிறைய காசு கொடுக்குற மாதிரி ஒரு விருதை வென்று வந்தா அள்ளி கொட்டு கொடுப்போம். பத்திரிகையாளருக்கு தனி வீடு கொடுக்குற மாதிரி படைப்பாளிகளுக்கு தனி வீடு, அவர்களுக்கு வாகனம், அவர்களுக்கு எரிபொருள் எல்லாம் கொடுத்துருவோம். வேலை சசிகுமார் தத்தெடுக்கப்பட்டாரு, செந்தில் தம்பி பாலாசி சக்தியில் எடுக்கப்பட்டாரு, இந்த ராஜமுருகன் சார் நல்ல படைப்பாளி. பாப்பா ஒரு குழு இருக்கும், கதையை தேர்வு பண்ண, நல்லா இருக்கு கதை தயாரி. என்னங்க அரசு சினிமா எடுக்கிறதானே? அரசு சாராயம் வைக்கும் போது அரசு சினிமா எடுக்கூடாதாடா? கலை கலை நானே எடுக்கிறேன். என் படத்தை எடு, நீ இரியா படத்தை கொடுத்துட்டு போய, நான் வெளியிடுறேன், உலக பட விழாவை கொண்டு போறேன். அன்னைக்கு யாரா சிறந்த நட்சத்திரம்? நீ தமிழ்நாட்டின் தூதுவன், நீதான் முகவர், வா உனக்கு இந்த சம்பளம். போய் நம்ம பிள்ளைகள் கொண்டு வர படத்தை ரெப்ரசன்ட் பண்ணி அதை எடுத்து பேசி உலக மக்கள்கிட்ட கொண்டு போ, உனக்கு சம்பளம். இப்படித்தான் உலக நாடுகள் இந்த கலையில் சிறந்து விளங்கும் போது அந்த நாடு கலை இலக்கியத்தில் புகழ் பெற்றிருக்கின்ற அர்த்தம். ஒரு நாடு இலக்கியத்தில் நோபல் பட்டு பரிசு பெற்றால் அது கலை இலக்கியத்தில், அறிவியலுக்கு பெற்றால் அறிவியலில் வளருதுன்ற அர்த்தம். உன் நாடு அப்படி இருக்கா? உன் நாடு அப்படி இருக்கா சொல்லு. கன்னிமாரான் நூலகத்திலே இடமில்லை, இடித்து விட்டு 100 ஏக்கரில் கட்டுவோம், அறிவு பசி கொண்டு தேசத்தின் இளைஞர்கள் அலைகிறார்கள் என்று இடித்துட்டு 100 ஏக்கரில் கட்டினால் அறிவு பசி கொண்டு அறிவார்ந்த சமூகமாக இந்த நாடு வளருது என்று பொருள். ஆனால் சென்னை மத்திய சிறையில் இடமில்லை, இடித்து விட்டு புலன்ல 100 ஏக்கரில் சிறை கட்டுவோம் என்று கட்டினால் இது குற்ற சமூகமாக உருவாகிறது என்று பொருள். எந்த நாட்டிலே நீதிமன்றத்திலே மருத்துவமனைகளே கூட்டம் குறைகிறதோ அந்த நாடு தாண்டா குற்றமற்ற சமூகம், அந்த நாடு தாண்டா ஆரோக்கியமான சமூகம். இன்னைக்கு மருத்துவமனைக்கு போனா படுக்க இடம் இல்லாம தரையில படுத்து கிடக்கிறான் நோயாளி. என்ன நாடு? மருத்துவத்தில் தரம் இருந்தால் மருத்துவமனையில் எண்ணிக்கை குறையணும், உடல் மக்கள் ஆரோக்கியமா இருந்தால். மருந்திலே தரம் இருந்தால் மருத்துவமனையில் எண்ணிக்கை குறைவா இருக்கணும். மருத்துவத்தில் தரம் இருந்தால் மருந்தகத்தில் எண்ணிக்கை குறைவா இருக்கணும். தெருவுக்கு தெரு மருந்தகம், எங்கு பார்த்தாலும் மருத்துவமனை. காரணம் நோயாளிகள். அப்ப இந்த சமூகம் எதை நோக்கி போகுது? அப்ப அப்படிப்பட்ட சமூகத்தை உருவாக்கணும். என்ன பண்றது? அதை தான் நம்ம சிந்திக்க வேண்டியது இருக்கு. நீ கவனிச்சுக்க, உடன் பிறந்தவனே, சாதி மதம் சாமி இதை பற்றி சிந்திக்கிறவனுக்கு மக்களை பற்றி சிந்திக்க நேரம் இருக்காது. மக்களை பற்றி, மக்களின் நலத்தை பற்றி, எதிர்கால நல்வாழ்வை பற்றி சிந்திக்கிறவனுக்கு சாதி மதத்தை பற்றி சிந்திக்க நேரம் இருக்காது. அது இருக்கணும்பா, அது இருக்கட்டும், விடுப்பா, வாப்பா இங்க வாப்பா, என்னப்பா உன் பிரச்சனை? இதுதான். அதை கவனத்தில் எடுத்துக்கிட்டு செய்யணும். இங்கே இருக்கிற படைப்பாளிகள் 3 படைப்பாளிகள் சேர்ந்து ஒரு சிறந்த படத்தை, என் தம்பி சமுத்திரக்கனி வரல, வெளியூர்ல படப்பிடிப்பு இருக்கிறார், சிறந்த கலைத்திறனை வெளிப்படுத்தினாங்க. அதுல என் தம்பி சசிக்கு இந்த படம், என் தம்பி ராஜமுருகன் சொன்ன மாதிரி மிக முக்கியமான படம். அவன் படத்திலே சமீபத்தில் நடித்த 3 படங்களை நான் பாராட்டினேன். 1 அயோத்தி, 2வது கருடன். இந்த கருடன்ல என் தம்பி சரவணன் ராத்திரியில் எடுத்து பேசினேன். அவன் நினைப்பேன் அண்ணன் தூங்கியிருப்பாருன்னு, நான் நினைப்பேன் தம்பிக்கு போடுமா தூங்கியிருப்பானான்ட்டு. நாங்கள் என்னைக்கு 2-3 மணிக்கு முன்னாடி தூங்கினோம் போடுறது.
போட்டோன்னு என்னடா படம் எடுத்து அருமையாக எடுத்துட்டாங்க. படத்தில் கடைசியாக ஒரு வசனம் இதே மாதிரி தான், வாழ்றதுக்கே அதிகாரம் தேவைப்படுதுங்கிற மாதிரி தான். அதில் ஒன்று வார்த்தை சொல்லுவான், அது வில்லனை அடிச்சு கொண்டு விட்டு அடிச்சு விட்டு சொல்லுவானே, நாயா இருந்தேனே, நான் நாயா இருந்தேனே, என்னையும் உன்னே மாதிரி மனுஷனாக்கி விட்டேனே பாருங்க. அத அந்த முழு படமும் அதுதான் அதை சொல்றது தான் படம். அது மாதிரி அதுக்கப்புறம் அந்த கருடன் படம் என் தம்பிக்கு, அதுக்கப்புறம் இந்த படம். அதுல எல்லாம் சசியாவே இருப்பான், அதான் சசிகுமார் அண்ணன் அப்படின்னு. ஆனா இதுல சசி கூழ்பானையாவே இருந்தான். முதல் காட்சியில இருந்து நீண்ட நாள் நம்ம பக்கத்துல வச்சு பார்த்த தம்பி இல்ல, கதாபாத்திரமா மாறி நடிச்சான். அது மிகப்பெரிய பாராட்டுக்குரியது. மிகுந்த திறமையான ஒரு ஆற்றலை வெளிப்படுத்தினான் என் தம்பி. கொண்டு வந்த என் தம்பி சரவணனுக்கும் பாராட்டு, வெளிப்படுத்திய என் தம்பி சசிக்கும் என்னுடைய அன்பு நிறைந்த பாராட்டுக்கள். அதுக்கப்புறம் உடல்ல எத்தனை உறுப்புகள் இருந்தாலும் அதை தாங்கி நிற்கிற முதுகெலும்பு மாதிரி மொத்த திரைக்கதையும் ஒரே தூண்ல அப்படி நிறுத்தினவன் என் தம்பி பாலாஜி சக்திவேல் அவர்கள். அவன் இல்லைன்னு வச்சுக்க, அது சசி நானுமே பேசணும், அண்ணன் அவர் சரியா நடிக்கலைன்னா நம்ம எப்படி நின்று அவர் நல்லா நிறுத்திட்டு. ஏன்னா இங்க வில்லன் இல்லாத வேலையில படத்துல கதாநாயகனுக்கு ஒண்ணும் இல்லை, அவன் ஒண்ணு போட்டா தானே நம்ம ஒண்ணு போட முடியும். இப்போ இந்த உதாரணமா ஒண்ணு போட்டு காட்டுறேன் பாரு. ஏய், தனிமரம் தோப்பாகாது, அவன் நான் தனித்தனி மரம்லாம் சேர்ந்துதான் தோப்பாகுது. ஏய், ஆழம் தெரியாம காலை விடாத, காலை விட்டா தாண்டா ஆளை என்னன்னு தெரிஞ்சுக்க முடியும். அப்ப அவன் ஒண்ணு போட்டாதான் நம்ம ஒண்ணு போட முடியும். அதுல பாலாஜி சக்திவேல் என் தம்பி அவன் நடிப்பு போட்டாதான் இவங்க எல்லாம் துவைக்க முடியும். என்ன சூரியன் பளிச்சுன்னா தான் அப்புறம் இரவுல நட்சத்திரம் மின்ன முடியும். அது மாதிரி மொத்தத்தையும் தூக்கி நிறுத்திட்டான். கனமான ஆள்ல பாத்திரமும் கனமாயிருச்சு. ஜிம்முக்கு போகும்போது கனமா இருக்கிற ஒரு தம்பி, அண்ணே நீங்களும் வெயிட் போடுங்க, ஏற்கனவே போட்டு தாண்டா இருக்கேன். அந்த மாதிரி அவன் கனமான கதாபாத்திரம். அவனுடைய உடல் மொழியிலேயே சின்ன சின்ன பாவங்கள் அந்த இதுல அழகா அதை எடுத்துக்கொண்டு போய் சேர்த்துட்டான். எல்லாம் அந்த புதுமுக நடிகை சுருதி கந்தசாமியா அவங்களும் நல்லா நடிச்சிருந்தாங்க. சின்ன சின்ன பிள்ளைகள்லாம் நடிச்ச எல்லாரும் வந்திருக்காங்க. ரொம்ப அருமை. அந்த சின்ன பையன் வந்தான்ல, தம்பி மகனா நடிச்சவன், இவனை இப்பத்தான் அவனை முழுசா பாக்குறான். ஏய், இவ்வளவு அழகான பையனா இருக்க நீ அப்படிங்கிறான். யாரு? சசி. அதுல கருப்படிச்சு விட்டு தடையை வளர்த்து பார்க்க ஒரு மாதிரி இருந்தானா, இப்ப பார்த்தா யாரும் வெள்ளக்காரட்டு போய் உள்ள ஒரு பிள்ளை மாதிரி இருக்கிற மாதிரி அழகா இருந்தோன்னு சொல்றான். என்னடா இவ்வளவு அழகான பையனா இருக்க நீ அப்படின்னு. அந்த அளவுக்கு ஆட்களை உருமாற்றி அவர்களுடைய உடல் மொழியை மாற்றி மிக அழகாக அந்த படத்தை செதுக்கி கொண்டு வந்த என் தம்பிக்கு எவ்வளவு பாராட்டினாலும் தகும். அதனால அது யாருங்க இவங்க எல்லாம் பாராட்டுறதுன்னு நினைக்காத. இன்னைக்கு நான், நாளைக்கு 4 பேர், அப்புறம் 4000 பேர், அப்புறம் 40,000 பேர், அப்புறம் 4 லட்சம் பேர், அப்புறம் 4 கோடி பேர், அப்புறம் நாடு, அப்புறம் உலகம். அப்படிதான் தம்பி. எதையும் தனி மனிதன் கருத்து என்று தள்ளி வைத்து விட முடியாது. உலகத்தில் எந்த தத்துவங்களும் இதிகாசங்களும் புராணங்களும் எல்லாம் தனி ஒரு மனிதனால சொல்லப்பட்டதான். நந்தன் சிறந்த படைப்பு, நாங்க இன்னைக்கு சொல்றோம்.